குழந்தைகள் தின விழா வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நம்ம நாடகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவங்க பண்ணின அந்த ட்ராமாஸ் கண்டிப்பாக நாங்களும் எங்கள் ஸ்கூலில் நடத்தலான் இருக்கேன். இது மூலமாக எங்கள் ஏரியாவில் குழந்தைகளை வச்சு நான் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உறுதியோடு சொல்கிறேன். நம்ம வகுப்பறையிலும் மற்றும் படிப்பதற்கும் அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. அதே மூலம் அவர்கள் காய்கறி பழங்கள் இதெல்லாமே சாப்பிடணும்னு ஒரு விழிப்புணர்வு நாடகம் மூலியமாக நம்ம இன்னும் அதிகமாக விழிப்புணர்வு பெற்றிருக்கோம். இதை நாம் நம் பள்ளியில் நாம் மாணவர்களிடம் செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய ஆக்டிங் வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருந்ததுனால எல்லாருக்குமே புரிஞ்சிடும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இதில் நல்லா தெரிஞ்சு பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு என்னெல்லாம் வருதுன்னு எப்படி அதை நம்ம மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் நடிக்கிறதுல இருந்தே என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் எஃபெக்டிவான இருக்குது, வெரைட்டியாக இருக்கனால புதுசாக அதை பண்ண போகிறாங்க. இதே மாதிரி கிராமப்புறங்களில் போயிட்டு அதே மாதிரி அவேர்னஸை வந்து வீக் போய் பண்ணிட்டு இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும். சைல்டு அபியூஸ் பற்றிலாம் சொன்னீங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுனால எவ்வளோ பின்விளைவுகள் இருக்கு. போதைப் பொருளை தள்ளி வச்சுட்டு நம்ம புத்தகத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. குழந்தைகளுக்கு நல்லாவே அது புரிஞ்சிருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கான்செப்ட் தெரியல, நீங்கள் பண்ணும்போது தான் நல்லா இருந்துச்சு. இன்னும் மேலும் மேலும் இந்த கான்செப்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. നാടകം വളരെ നല്ലായിരുന്നു, മനസ്സിലാവേണ്ട കാര്യങ്ങളെല്ലാം ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஈரோடு நாடகப்பட்டிருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவரை இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்பவே இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு. எல்லா கான்செப்ட் நல்லா போகுது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். സൂപ്പറാണ് നല്ലൊരു നാടകമായിരുന്നു ഞങ്ങൾ കണ്ടത്. നല്ല ഇൻഫോർമേഷൻ ആയിരുന്നു വീഡിയോ. അടിപൊളിയായി തകർത്തു. ഇപ്പോഴത്തെ ജനറേഷനിൽ നല്ലൊരു മെസ്സേജ് കൺവേ ചെയ്തു. നല്ല ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. ഞങ്ങൾ നന്നായി കണ്ട അടിപൊളിയായിരുന്നു. നല്ല മെസ്സേജ് ആയിരുന്നു. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഹാപ്പി ബർത്ത്ഡേ. சுவையை மட்டும் தருவே தவிர உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருவதில்லை. குழந்தை திருமணம் என்பது நம் சமூகத்திற்கு பெரிய பிரச்சனையாகும். அது அனைவரோட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடும். கல்வி என்பது அனைவருக்கான அடிப்படை உரிமை. குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் முறை, பாலியல் துன்புறுத்தல், போதை போன்ற சமூக பிரச்சனைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்காக 1098 குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண்ணாகும். உங்கள் ஊரிலோ அல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்திலோ குழந்தை தொழிலாளர்கள் அல்லது குழந்தை திருமணம் நடத்தப்பட்டிருந்தால் குழந்தை பாதுகாப்பு உதவி எண் 1098 என்ற எண்ணிக்கை புகார் அளிக்கலாம். புகார் அளித்த பின் குழந்தை பாதுகாப்பு அலுவலர்கள் நேரில் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆதரவற்ற குழந்தைகளை சட்ட ரீதியாக என்னும் வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்வோம். குழந்தை தொடர்பான பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வரும் பட்சத்தில் உடனடியாக 1098 181 மற்றும் அருகே உள்ள
காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுப்பேன்.